புதிய போப்பை தேர்வு செய்வதற்கான வாக்குப்பதிவு தோல்வியில் முடிந்த நிலையில் இன்று மீண்டும் கார்டினல்கள் கூடியிருக்கின்றனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் வினோதினி. வினோதினி, வணக்கம். இன்று போப் யார் என்பது தெரிந்துவிடுமா? விவரங்களை பதிவு பண்ணுங்க. கத்தோலிக்க திருச்சபையின் தலைமை மதகுருவான போப் பிரான்சிஸ் கடந்த மாதம் 21ஆம் தேதி உடல்நலக்குறைவால் காலமானார். 12 ஆண்டுகளாக போப்பாக பதவி வகித்த போப் பிரான்சிஸ் ஈஸ்டர் திங்கள் அன்று மறைந்தார். ஆகவே புதிய போப்பை தேர்ந்தெடுப்பதற்கான பணிகள் வாட்டிகன் தீவிரப்படுத்தியது. சிஸ்டைன் சாப்பல்ல எல்லாரும் ஒன்று கூடினாங்க. நேற்று நடைபெற்ற வாக்குப்பதிவில் 80 வயதிற்குட்பட்ட 133 கார்டினல்கள் கூறினர். அங்கு கூடிய கார்டினல்களுக்குள் ஒருவர் தான் அடுத்த போப்பாக தேர்வு செய்யப்படுவார். புதிய போப்பை தேர்வு செய்யப்படும் வரை அங்கு இருக்கக்கூடிய கார்டினல்களுக்கு வெளியுலக தொடர்பானது துண்டிக்கப்படும். தொலைக்காட்சி, தொலைபேசி, இன்டர்நெட் போன்ற எந்த தொடர்பும் இருக்காது. ஜாமர் கருவிகளை கொண்டு அந்த சிஸ்டைன் சாப்பலை சுற்றி தொலை தொடர்பானது துண்டிக்கப்பட்டுள்ளது. அனைவரும் புதிய போப்பை தேர்வு செய்வதற்காக உறுதிமொழி எடுத்தனர். சிஸ்டைன் சாப்பலில் இருந்து புதிய போப்பை தேர்வு செய்வதற்கான பணிகள் தொடங்கின. 2 பங்கு ஆதரவு, அதாவது 89 வாக்குகள் பெறும் கார்டினல் தான் புதிய போப்பாண்டவராக தேர்வு செய்யப்படுவார். ஆனால் நேற்று நடைபெற்ற வாக்கெடுப்பில் யாருக்குமே பெரும்பான்மை கிடைக்கவில்லை. ஆகவே அவர்களுடைய பாரம்பரியப்படி கார்டினல்கள் எழுதிய அந்த வாக்குச்சீட்டானது எரிக்கப்பட்டு சின்னையில் கருப்பு புகை வெளியேற்றப்பட்டது. இதன் மூலம் கருப்பு புகையை வெளியேற்றினால் புதிய போப்பானது தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். வெள்ளை புகை வரும் வரை, சின்னையில் வெள்ளை புகை வரும் வரை, வெள்ளை புகை வந்தால்தான் புதிய போப் தேர்ந்தெடுக்கப்பட்டதாக நாம் அறிந்து கொள்ள முடியும். இத்தாலிய கார்டினல் பியட்ரோ பரோலின், பிலிப்பைன்ஸ் கார்டினல் லூயிஸ் ஆண்டனியோ சாகர், ஹங்கேரிய கார்டினல் பீட்டர் எர்டோ ஆகியோர் புதிய போப்பாக தேர்வு செய்யப்படக்கூடிய அந்த வரிசையில் உள்ளனர். இவர்களில் ஒருவர் யாராவது போப்பாண்டவராக தேர்வு செய்யப்படலாம். நேற்று நடைபெற்ற வாக்குப்பதிவானது தோல்வியில் முடிந்ததால் இன்று புதிய போப்பை தேர்ந்தெடுக்க மீண்டும் கார்டினல்கள் கூறியுள்ளனர். விவரங்களுக்கு நன்றி வினோதினி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.